அண்ணா அறிவாலயத்தில் காதர் மொய்தீன் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப்பெறலாம். ரமேஷ், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். திமுக பேச்சுவார்த்தைக்கு காதர் மொய்தீன் தலைமையிலான குழுவினர் வந்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக ரம்ஜான் நோன்பு திறக்கக்கூடிய காலம் என்பதால் அவர்கள் விரதத்தில் இருந்து வந்தார்கள். குறிப்பாக இங்கு வந்து செய்தியாளர்களுக்கு நீண்ட நேரமாக பேட்டி அளித்தார்கள். உள்ள என்ன நடந்தது என்பது குறித்து நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் காதர் மொய்தீன் பேராசிரியர். அவர் குறிப்பாக மற்ற செய்தியாளர்கள் குறிப்பாக தமிழில் பேசிவிட்டது ஆங்கில செய்தியாளர்கள் ஆங்கிலத்தில் பேசுமாறு கேட்டார்கள். அதற்கு அவர் பேச தொடங்கியவுடன் அவர் வெயிலில் மயங்கி விழுந்தார். குறிப்பாக அண்ணா அறிவாலய வாசலில் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் தற்போது அவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அவருக்கு முதலுதவி தற்போது அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இங்க பின்னாடி அண்ணா அறிவாலயத்திற்கு பின்னாடியே ஒரு மருத்துவமனை, வெற்றிச்செல்வி மருத்துவமனை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக வந்து அவருக்கு சிகிச்சை வழங்கி வருகிறார்கள். காதர் மொய்தீன் ஒரு மூத்த பெரும் தலைவராக இருக்கிறார். அவர் அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார்.